நான் ஒரு 4 நாவல்களை படித்து முடித்தேன். இந்த 4 நாவல்கள் சம்பந்தமான வெளியீட்டு விழாக்களிலும் நான் பேசினேன். எனக்கு ஏன் ஒரு மனிதன் ஒரு நாவலை படிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. சார், நான் தான் டெப்டி தாசில்தாராக இருக்கேன், நான் டெப்டி கலெக்டராக இருக்கேன், டிஆர்ஓவாக, எனக்கு நல்ல சேலரி கிடைக்கிறது, எனக்கு நல்ல மரியாதை இருக்கிறது, பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன். நான் ஒரு நாவலை படிப்பது என்பதும் ஒரு சிறுகதையை வாசித்தும் என்ன ஆகப் போகிறது என்கிற ஒரு பெரிய கேள்வியை நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். புதுமை பித்தன் தான் இதற்கு மிக அருமையான பதில் சொல்கிறார். வாழ்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் வாழ்கிறோமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்படி என்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கையா, இதற்கு மேல் ஒரு வாழ்க்கை இல்லையா என்று. நண்பர்களே, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஜீவிதம் என்பது மகா அற்புதமான ஒன்றுதான். ஆனால் அது ஒன்றுதான். அந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள், நீங்கள் அடைந்த உயரங்கள், நீங்கள் பெற்ற வெளிச்சங்கள் எல்லாம் உங்களுக்கு பதிவாகிறது, அவ்வளவுதான். ஆனால் ஒரு புத்தகத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூர போய் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிற போது நீங்கள் வாழாத இன்னொரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய மொத்த வாழ்க்கையில் 210 புத்தகங்களை முழுக்க வாசித்து முடித்தேன் என்று நிறைவு கொள்கிற போது 210 பேருடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உலகத்தில் வேறு எந்த பொருளும் இது உங்களுக்கு கொடுத்ததே. இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அல்லது ஒரு மிகப்பெரிய சன்மானமாக மனிதர்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கிற விஷயமாக நான் பார்க்கிறேன். அதனால் நீங்கள் வாழாத ஒரு வாழ்க்கையை, நான் வாழாத ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்பதுதான் இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. நான் இந்த பீரியடில் 4 முக்கியமான நாவல்களை படித்து முடித்தேன். இப்பொழுது வாசிப்பு எப்படி ஆகியிருக்கிறது என்றால், ஒரு செல்போன் இல்லாமல் நம் யாராலும் வாழவே முடியாது என்கிற இடத்திற்கு நாம் எல்லோரும் தெரிந்தோ தெரியாமலோ வந்துவிட்டோம். இதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல, இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. வாழ்க்கை நம்ம ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொரு இடத்திற்கு உந்தி தள்ளுகிறது. நமக்கு செல்போன் இல்லாமல் நான் உட்பட ஒரு தீவிர வாசகன் உட்பட கையிலேயே செல்போனை பக்கத்திலேயே வைத்துக் கொண்டுதான் வாசிப்பு என்பது இருக்குது. நண்பர்களுடைய போன் கால்கள் வருகிறது, நடுநடுவே எனக்கு வெவ்வேறு பிரச்சனைகள் வருகிறது. இதெல்லாம் கூடியதுதான் வாழ்க்கை என்கிற புரிதலோடு இந்த நாவலை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் வாழாத வாழ்க்கையை இன்னொருவன் வாழ்ந்திருக்கிறான், எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறான் என்கிற புரிதலோடு இந்த நாவல்களுடைய வாசிப்பு எனக்கு இருக்குது. நான் 4 நாவல்களை, நான் எந்த நாவலுடைய கதையும் சொல்ல போவதில்லை, நான் பெரிய கதை சொல்லி என்கிற மமதையோடு ஒரு வார்த்தையும் பேச போவதில்லை. 4 நாவல்களின் பெயரையும் அதனுடைய ஆசிரியர்களையும் மட்டும் இந்த வருடத்திற்கான என்னுடைய பங்களிப்பாக உங்கள் முன்னால் கைமாற்றி விட்டு போக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். முதல் நாவல் எவிடன்ஸ் கதீர் என்பவர் எழுதின கருப்பு ரட்சகன் என்கிற ஒரு நாவல். அந்த நாவலின் வெளியீட்டு விழா மதுரையில் நடந்தது. திருமாவளவன் வந்து அந்த நாவலை வெளியிட்டார். நான், வெற்றிமாறன், அப்படி பல பேர் அதில் பங்கெடுத்தோம். அந்த நாவலில் கருப்பு ரட்சகன் என்று அவர் யாரை சொல்லுகிறார் என்றால், ஒரு தலித் கம்யூனிட்டியிலிருந்து பிறந்து வளர்ந்து ஒரு மருத்துவராக படித்து உயர்ந்து, ஒரு மருத்துவராக மட்டுமில்லாமல் சமூக பங்களிப்புகளில் எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளுகிற ஒரு பையனை பற்றி தான் அந்த நாவலுடைய மையம் பேசுகிறது. அந்த பையனுடைய பிரசவத்தின் போதே அவருடைய அம்மா இறந்து போகிறார். அவருடைய அப்பா பெரியநாயகம் என்பவர் அந்த பையனை தூக்கி கொண்டு ஒரு பிரான்சில் இருந்து வந்து ஒரு சர்ச்சை நடத்துகிற ஒரு பெங்களூரில் இருக்கிற ஆந்த்ரோ என்கிற ஒரு ஃபாதரிடம் போய் அடைக்கலம் போகிறார். அந்த அப்பா தான், பெரியநாயகம் தான் அந்த சர்ச்சில் எல்லோருக்கும் சமைத்து கொடுக்கிறார். குறிப்பாக அந்த ஆந்த்ரோ என்கிற அந்த பிரெஞ்சு பாதிரியாருக்கு சமைத்து கொடுக்கிறார். சின்ன வயதிலிருந்து அந்த பாதிரியார் இந்த பையனை எடுத்து வளர்க்கிறார். அவர்கள் 2 பேரும், அந்த பையன் வந்து ரொம்ப குட்டியோண்டு வயசுல, 3 வயசுல 4 வயசுல அவரை வந்து ஆந்த்ரோ என்று பெயர் சொல்லி கூப்பிடுவான். அங்கிருந்து அவர்களுடைய உறவு ஆரம்பிக்கிறது. அந்த பையனை டாக்டர் வரையிலும் அவர் தான் படிக்க வைப்பார். டாக்டராக அவருடைய கனவுகள் என்னானது, இப்படி அந்த நாவல் போய்கொண்டே இருக்கிறது. அந்த நாவலில் அந்த பையனுடைய சொந்த ஊர் வந்து விருத்தாச்சலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய கிராமம். பாண்டிச்சேரியில் அவர்களுக்கு அந்த நாவலுடைய களம் வருகிறது. நண்பர்களே, ஒரு நாவலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுவது அவர்கள் சொல்ல விரும்புகிற நிலப்பரப்பு, லேண்ட்ஸ்கேப். இந்த கருப்பு ரட்சகன் என்கிற எவிடன்ஸ் கதிர் எழுதின இந்த ஒரு 600-700 பக்கங்கள் உள்ள அந்த நாவலில் முழுக்க ரோமன் கத்தோலிக் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பின்னணியாக கொண்டு கதிர் அந்த புத்தகத்தை மிக பிரமாதமாக எழுதியிருக்கிறார். நாமளா அதனுடைய வெளியீட்டு விழாவில் பேசுகிற போது சொன்னேன், இந்த நாவலில் வருகிற எல்லோருமே நல்லவர்களாக இருக்கிறார். அப்படி ஒரு உலகம் வாய்ப்பே இல்லை. அது நம்முடைய கற்பனையாக இருக்கலாம்.
இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரு மிக உயர்ந்த கற்பனை. அப்படி இந்த உலகம் இன்னும் நமக்கு வாய்க்கப்படவில்லை. அந்த நாவலை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். அதற்கு அடுத்து நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற விருதுநகரை சேர்ந்த நரன் என்கிற ஒரு, ஏற்கனவே கேசம், சரீரம், இப்படி பல புத்தகங்கள் மூலமாக தமிழ் இலக்கிய உலகத்துக்கு மிக நெருக்கமாக அறிமுகமான நரனுடைய குமாரத்தி என்கிற ஒரு புது நாவல் வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், குமாரத்தி என்றால் அதை வேறு மாதிரியும் சொல்லலாம், முதிர்கண்ணி அல்லது திருமணமாகாதவள் என்று சொல்லலாம். நரன் அந்த குமாரத்தி என்கிற நாவலில் கன்னியாஸ்திரிகளின் வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். நம்முடைய நார்மல் வாழ்க்கையிலிருந்து சற்று பிசகி வேறொரு உலகத்தில் வாழ்பவர்கள் தான் கன்னியாஸ்திரிகள். அவர்களுக்குள்ளாக நிறைய கனவுகள் இருக்கும், அவர்களுக்குள்ளாக நிறைய காதல்கள் இருக்கலாம், அவர்களுக்குள்ளாகவும் சின்ன சின்ன காமங்கள் இருக்கலாம். இதையெல்லாம் ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் பின்தொடர்ந்து போய் அப்பட்டமாக எழுத முடியும். ஆனால் நரன் அந்த நாவலின் துவக்கத்தில் ஒரு கன்னியாஸ்திரி மடத்திலிருந்து அந்த நாவலை ஆரம்பிக்கிறார். நமக்குள்ளே அதுல ஒரு திருடன் தான் அந்த நாவலுடைய மைய பாத்திரமாக இருக்கிறான். அவன் பெயர் கெம்பு. அவன் பக்காவா கிராமத்துல திருட்டுத்தனம் செய்பவன். ஆனால் அவனுடைய உருவம் அப்படியே அச்சு அசல் இயேசு கிறிஸ்து மாதிரியே இருக்குது. அவன் நல்லா தாடி வச்சுக்கிறான், இயேசு மாதிரியே முகம் இருக்கிறது. இந்த கன்னியாஸ்திரி எதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாலோ, யாருக்காக தன்னுடைய வாழ்க்கையில் திருமணமே செய்து கொள்ளாமல் ஒரு மடத்தில் போய் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ, அந்த இயேசுவை ஒரு நாள் ஒரு மாதா கோவிலில் திருடும் போது அவள் சந்திக்கிறார். அவர்கள் ரெண்டு பேருக்குள்ளாக ஒரு நட்பு வருகிறது. அது காதல் இல்லை, ஒரு நட்பு வருகிறது. அதற்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தால் அந்த கெம்பு இவளை இழுத்துக்கொண்டே இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையை பற்றி நரன் எழுதுகிற போது அவன் ஒவ்வொரு முறையும் ஒரு பாழடைந்த கிணற்றுக்குள் தங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறான். பாழடைந்த வீடு இல்ல, குடிச்சவரான வீடுகள், கிணற்றுக்குள்ளாக இறங்குகிறான். கிணற்றுக்குள்ளாக இறங்கி அவன் தீ மூட்டுகிறான். அந்த நெருப்பு எரிகிற போது அந்த நெருப்பு எங்கே எரிகிறது என்று கண்டுபிடித்து அந்த நடுராத்திரியில், அந்த இரவில் அந்த கன்னியாஸ்திரி அமளி போய் அவனை சந்திக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர்கள் சந்திப்பு இப்படி நடக்குது. இந்த நாவலை நான் படித்துக் கொண்டிருக்கின்ற போது எனக்கு சந்தோஷ் சிச்சிகானம் என்கிற மலையாளத்தில் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளருடைய ஒரு கதை ஞாபகம் வந்து, இந்த கிணற்றுக்குள் வாழ்வது, வாழ்ந்த கிணற்றுக்குள்ளே தேர்ந்தெடுப்பது என்பதே ஒரு அபூர்வமான விஷயமாக இருக்கும். அந்த கதை ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு கதையாக சந்தோஷ் சிச்சிகானம் எழுதியிருப்பார். அந்த கதையில் ஒரு பாம்பு ஒரு தவளையை துரத்தி விழுங்க போ, அந்த தவளைக்கு என்ன பண்றதுனே தெரியாது. எப்படியாச்சும் இந்த பாம்புகிட்ட இருந்து தப்பியாக வேண்டும் என்பதற்காக எகிரி ஒரு பாழடைந்த கிணற்றுக்குள் குதித்து விடும். இப்படிதான் அந்த கதை துவங்கும். அப்பாடா அப்படின்னு அது ஒரு பெருமூச்சு விட்டு நிமிர்ந்து பார்த்தால் அந்த தவளைக்கு எதிரில் அந்த பாம்பு படம் எடுத்துக்கொண்டு நிற்கும். அதுவும் உள்ள குச்சிரும். இப்போ அந்த பாழும் கிணற்றில் ஒரு பாம்பும் தவளையும் மட்டும் இருக்கிறது. இப்போ அந்த பாம்பு இந்த தவளையை சாப்பிடுவதற்கான அடுத்த செகண்ட் அந்த விபரீதம் நடக்க போகுது. இப்ப திடீரென்று தவளை பேச ஆரம்பிக்கும். அந்த பாம்பை பார்த்து சொல்லும், இரு நண்பா, சாப்பிட்றார, நீ என்ன சாப்பிட்டுனா மிக நிச்சயமா இந்த கிணத்துல ஏறி உன்னால மறுபடியும் போயிட முடியாது. ஏன்னா இது பாழடைஞ்ச கிணறு, நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம். உனக்கு இருக்கிற ஒரே பேச்சு துணை நான் தான். நானும் இல்லைன்னா இந்த வெறுமகுதுல அதுல நீயே தற்கொலை பண்ணின்னு செத்துருவேன். ஆனால் நீ முடிவு பண்ணு, என்ன சாப்பிடலாமா வேணாமான்னு. இப்ப பாம்பு ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிக்கும். இது பெரிய தத்துவம் எல்லாம் பேசலாம். இந்த சந்தோஷே ஒரு வரி எழுதியிருப்பார், இந்த தத்துவ மயிரெல்லாம் என்கிட்ட பேசாத என்று. பாம்பு ரொம்ப கோபத்தோடு அந்த தவளையை பார்த்து சொல்லும். தவளை சொல்லும், தத்துவ மயிரெல்லாம் இல்ல, உண்மையிலேயே நீ என்ன சாப்பிட்டுனா நீ தனிமையில வெந்து செத்துருவேன். அதனால பார்த்து என்ன முடிவெடுத்து. உடனே பாம்பு கேட்கும், அப்படின்னா நான் எப்படி உயிர் வாழறது அப்படிங்க. அப்ப தவளை சொல்லும், இல்ல தவளையை சாப்பிட்டுதான் நீ உயிர் வாழணும்னு ஏதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்குதா? அதெல்லாம் ஒண்ணுங்க, இதெல்லாம் நீங்களே உருவாக்கிங்க. நீங்க அசைவ பிராணியா இருக்கணும். இது பாரு, உள்ள எவ்வளவு செத்த செனாறு, மரப்பட்டை, இலெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரெண்டு பேருமே சாப்பிட்டு வாழலாம். நீ என்னதான் சாப்பிட்டு வாழணும்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்களே அப்படிலாம் ஒரு பழக்கத்தை உருவாக்கி. இப்போ ஒரு நிமிஷம், என்னடா இந்த தவளை இவ்வளோ தத்துவம் பேசுதே அப்படின்ட்டு அது நினைக்கும். ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவார்கள். என்னன்னா, எந்த நேரத்திலும் ஒரு பேச்சு துணைக்கு ஒரு சக மனுஷி இருக்கிறாளே அல்லது சக மனிதன் இருக்கிறானே என்கிற காரணத்தினால் நீ என்ன சாப்பிடவே கூடாது. அதான்
அப்ப எப்படிதான் இந்த கதை முடியும், எப்படிதான் நம்முடைய இரவு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்பத்திக்கு நீ என்ன சாப்பிடாது, நம்ம 2 பேரும் நண்பர்களா இந்த கிணத்துக்குள்ளேயே வாழலாம் என்று 2 பேரும் வாழ இருப்பார். ஆனால் ஒவ்வொரு தருணத்திலும் தவளை பயங்கர கான்சியஸா இருக்கும். இது எந்த நேரமும் இந்த சத்தியத்தை மீறிடலாம், அந்த ஒப்பந்தத்தை மீறிடலாம், நம்மள சாப்பிடலாம் என்று ரொம்ப கான்சியஸா அந்த பாம்பை விட்டு ஒரு 5 அடி 10 அடி தள்ளியே வாழ ஆரம்பிக்கும். ஒரு நாள் இரவு திடீரென்று கிணற்றுக்கு மேலே ஒரு பீடி பிடிக்கிற வாசனை இந்த பாம்புக்கும் வரும், தவளைக்கும் வரும். இது அண்ணாந்து பார்த்தா யாரோ ஒரு ஆளு ஏதோ ஒரு பெரிய பொருளை கம்மால்னு தள்ளிட்டு பீடி வாசனையோட போயிடுவான். கீழே விழுந்த பொருளை போய் இவங்க 2 பேரும் பார்ப்பாங்க. ஒரு அழகான பெண், சுருள் சுருள் முடி, ஒரு அழகான பெண்ணுடைய சடலம் கீழே விழும். இந்த தவளை ரொம்ப சந்தோஷப்பட்டு பாம்பை பார்த்து சொல்லும், நண்பா நீ அசைவ பிராணி, மற்ற எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொன்னல, இந்த மாதிரி இயற்கை உனக்கு எவ்வளவு பெரிய ஒரு உணவை கொடுத்து, இந்த பெண்ணை ஆசை தீர நீ எவ்வளவு நாள் என்னுடைய சடலத்தை சாப்பிடு, நான் தப்பிச்சேன் என்று அந்த அந்த தவளை அந்த பாம்பிடம் சொல்லும். கதையினுடைய மையமாக அந்த பெண்ணினுடைய டெட் பாடியை அந்த பாம்பு சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு நாள் அது நல்ல மயக்கத்தில் இருக்கும்போது படிக்கட்டில் அந்த பாம்பும் இந்த தவளையும் பக்கத்தில் படுத்துக் கொண்டிருக்கிற போது ரொம்ப கிட்டத்துல அந்த தவளை ஒரு நாள் அந்த பாம்பை பார்த்து அது ஒரு அளவெடுக்கும். தன்னுடைய வாயை அந்த தவளை திறந்து பார்க்கும். இதெல்லாம் அப்படி திறந்து பார்த்ததே இல்லை. திறந்து பார்த்து பாம்பு தன்னுடைய வாயை திறந்தால் எவ்வளவு தூரம் திறக்க முடியும் என்று அது ஒரு அளவிடும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு செகண்ட்ல அந்த பெண்ணின் பாடியை சாப்பிட்டு மயக்கத்தில் இருக்கிற அந்த பாம்பின் தலைக்கு கீழே இதனுடைய வாயை வைத்து ஒரே அழுத்தம். பாம்பு துடி துடித்து செத்து போனதாக சந்தோஷிச்சு காணும் இந்த கதையில் எழுதியிருப்பார். அதாவது இயற்கையில் பாம்புதான் தவளைகளை சாப்பிடும் என்பதெல்லாம் ஒன்றுமில்லை. சந்தர்ப்பவசத்தால் அப்படி ஒரு நியாயத்தை, நமக்கு வேண்டிய நியாயத்தை நாமே உருவாக்கி கொண்டு வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த கதை போகும். நண்பர்களே, இந்த கதை நிச்சயமாக நீங்கள் யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே இந்த கதை ஒரு பாம்பையும் தவளையும் பற்றிய கதையா? இந்த ஒரு பாம்பையும் தவளையையும் குறியீடாக வைத்து இந்த எழுத்தாளன் எவ்வளவோ விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்படியே அந்த தவளையை ஒரு பெண்ணாக நீங்கள் கற்பனை பண்ணி, இந்த பாம்பை ஒரு ஆணாக நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டால் அது ஒரு மிகப்பெரிய கதையாக நமக்குள்ளாக விரிகிறது. அதைத்தான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு டெக்ஸ்ட் என்பது, ஒரு நாவல் என்பது, ஒரு சிறுகதை என்பது ஒரு வாசகனுக்கு ஒரே ஒரு பொருளை மட்டும் தருவது இல்லை. அது அவனுடைய வாழ்க்கையை கிண்டி கிளறி அவனுடைய பால்யத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அவனுடைய இயலாமையை அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அவனுடைய காமத்தை அவனுக்கு ஞாபகப்படுத்தி அவனுடைய துரோகத்தை அவனுக்கு சுட்டி காட்டி இப்படி இவ்வளவு விஷயங்களை ஒரு நாவல் படித்து முடிக்கிற அந்த 7 மணி நேரம் 8 மணி நேரமும் ஒரு ரசவாதத்தை உங்களுக்குள்ளாக ஒரு வாசிப்பு நிகழ்த்துகிறது. அந்த குமாரத்தி என்கிற நாவலில் திரும்ப அந்த கன்னியாஸ்திரி அந்த கெம்பு என்பவனை பார்க்க போய்கொண்டே இருக்கிறாள். அந்த நாவல் 3 அடுக்குகளாக விரிகிறது. ஒரு சின்ன வயதில் தன்னுடைய பெண் குழந்தைகளை விட்டு ஓடி போன ஒரு அப்பா நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த அம்மாவுக்கு இன்னொரு திருமணம் நடக்கிற அன்றைக்கு தன்னுடைய பெண் குழந்தைகளை சந்திக்க வருகிறார். அந்த குழந்தைகள் அப்பாவை அடையாளம் கண்டு கொண்டார்களா, அப்பாவுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் என்ன வகையான உரையாடல் நடக்கிறது என்பதையெல்லாம் வேறொரு தருணத்தில் நரன் அந்த நாவலில் பிரமாதமாக எழுதியிருக்கிறார். அந்த நாவலின் கடைசி இடத்தில் ஒரு கெம்பு ஒரு தூக்கு தண்டனை கைதியாக சிறையில் இருக்கிறான். இதே மாதிரியான இன்னொரு தூக்கு தண்டனை கைதியாக மதுரை ஜெயிலில் ஜோதி என்கிற ஒரு பெண் இருக்கிறாள். அவங்ககிட்ட கேட்கிறாங்க, ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கிட்ட உனக்கு என்ன ரொம்ப ஆசைப்படுவேன்னு. நான் இப்படி என் சக தூக்கு தண்டனை கைதியோடு ஒரு நல்ல உணவு சாப்பிட விரும்புகிறேன் என்ற போது இந்த ஜோதியை இங்கிருந்து ஒரு ஸ்பெஷல் வேன்ல வச்சு இவனை சந்திப்பதற்காக சென்னை ஜெயிலுக்கு கூட்டு போவாங்க. அப்பொழுது என்ன நடந்தது? இந்த 3 அடுக்குகளை வைத்துக் கொண்டு நரன் இந்த நாவலை எழுதி முடித்திருக்கிறார். ஒரு கவித்துவமான மொழி நரனுக்கு இந்த நாவலில் கைகூடி இருக்கிறது. குமாரத்தி என்கிற இந்த நாவல் தமிழ் இலக்கிய உலகத்தில் நீண்ட காலத்திற்கு பேசப்படும் என்று என்னுடைய வாசிப்பு அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். 3ஆவதாக பிரியா தம்பி என்கிற ஒரு பிரபலமான மீடியாவில் வேலை பார்க்கிற ஒருவர். உங்களுக்கு தெரியும், அந்த பெயர் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். விகடனில் எல்லாம் முதலில் வேலை பார்த்தார்கள், இப்போது விஜய் டிவியில் ஏதோ வேலை பார்க்கிறார். அவர் தேவி விலாசம் என்று தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து நாகர்கோயில் பக்கத்தில் இருக்கிற மலையாளமும் தமிழும் கலந்த ஒரு நிலப்பரப்பிலிருந்து ஒரு குடும்ப கதை மாதிரி, ஆனால் குடும்ப கதை இல்லாத ஒரு மிக பிரமாதமான ஒரு நாவலை எழுது.
நான் 2 வரியில் அந்த நாவலை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால், அந்த நாவலில் அந்த தேவி விலாசம் என்கிற அந்த வீட்டில் வசிக்கிற ஆண்கள் எல்லோருமே தங்களுடைய 40 வயதுக்குள் செத்து போகிறார்கள் அல்லது வீட்டை விட்டு ஓடி போகிறார். அவங்க அப்ஸ்காண்டர். ஒரு கட்டத்தில் அந்த வீட்டில் ஆண்களே இல்லை, வெறும் பெண்களாக இருக்கிறார். ஒரு பயம் பீடித்த ஒரு நிலையில் அந்த குடும்பத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை அந்த நாவல் மிக 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 சிறப்பாக, கொஞ்சம் தவறு இருந்தால் லட்சுமி சிவசங்கரி மாதிரியான ஒரு குடும்ப நாவலாக மாறி இருக்கக்கூடிய அந்த தேவி விலாசத்தை தன்னுடைய சாதுரியமான வாசிப்பினால் பிரியா தம்பி வேறொரு இடத்திற்கு கொண்டு போய் தமிழ் வாசகர்களுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து விட்டிருக்கிறார். 4வதாக சந்திரா தங்கராஜ் எழுதின மலையேற்றம் என்கிற ஒரு நாவலை படித்தேன். நம்மளே சந்திரா தங்கராஜுடைய சொந்த நிலப்பரப்பு தேனி, கம்பம், போலி இந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பை சேர்ந்தவர். அது மதுரையினுடைய ஒரு எச்சம் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், மதுரையினுடைய எக்ஸ்டென்ஷன் என்றும் ஒரு விரிவாக்கம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அங்கிருக்கிற ஒரு குடும்பத்தை அவர் எடுத்து, ஒரு அம்மாவும் அப்பாவும் சின்ன வயதிலேயே பிரிந்து போகிறார். பையன் அம்மா கூட தாத்தா பாட்டி வீட்டில் வசிக்கிறார். இப்பொழுது ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த நாவலில் அந்த பையன் தன்னுடைய அப்பாவோடு சேர்ந்து ஒரு மலையேற்றத்தில் பங்கேற்று, அந்த மலையேற்றத்தினுடைய ஒவ்வொரு தருணத்திலும் இந்த அப்பாவினுடைய துரோகம், அம்மாவுக்கு அவர் இழைத்த கொடுமைகள் எல்லாம் அந்த பையனுக்கு நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கு. இந்த அப்பாவை இந்த மலையேற்றத்தினுடைய இறுதியில் அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கேயே கொலை செய்து விட வேண்டும் என்கிற வன்மம் அந்த பையனுக்கு துடித்துக் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அவங்க அம்மா பட்ட கஷ்டத்தை எல்லாம் கூட வளரும் போது சந்தித்துக் கொண்டே இருக்கிறான். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது, இந்த மலையேற்றத்தின் போது அப்பாவை போட்டு தள்ளிடணும் என்று அந்த பையன் மலையில் இருக்கிறான். ஆனால் இயற்கை அப்படி எல்லாம் விட்டு வைக்கவில்லை. அந்த அப்பாவை காட்டுக்குள்ளாக அந்த மலையேற்றத்தின் போது ஒரு சிறுத்தை புலி அடிக்க வருகிற போது அப்பாவை அந்த பையனையே காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. இயற்கை வெவ்வேறு விதமான மாயாஜாலங்களை மனித வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறது என்று சந்திரா தங்கராஜ் அந்த நாவலை முடிக்கிறார். நண்பர்களே, நான் இப்போது குறிப்பிட்ட இந்த 4 நாவல்களிலும் எவிடன்ஸ் கதிர், சந்திரா தங்கராஜ், நரன், பிரியா தம்பி ஆகிய 4 பேரும் தங்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து மிக அற்புதமான தருணங்களை நமக்கு மீட்டெடுத்து கொடுக்கிறார்கள். நண்பர்களே, இந்த மிக அற்புதமான தருணங்கள் படைப்பாளிகளுக்கு மட்டும்தான் நிகழும் என்பதில்லை. வாசகர்களுக்கு நடக்கும், கலெக்டரேட் எம்ப்ளாயிஸுக்கு நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் ஒரு எழுத்தாளர் மட்டும்தான் அதை பதிவு செய்து விடுகிறார். அதனால்தான் மற்ற எல்லாரையும் விட ஒரு எழுத்தாளர் மிக முக்கியமானவனாக இருக்கிறார். அமர்கிறேன். நன்றி.